சீனாவில் புதிய வகை வைரஸ் HMPV வைரஸ் பரவிட்டு இருக்கு. அதனால மக்கள் ரொம்ப அச்சத்தில் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இதே தொற்றானது இந்தியாவிலும் ஒரு 3 குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன இந்த தொற்றுனா என்ன? HMP வைரஸ் புதுசா வந்திருக்கா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடியதா, இல்லை இந்த பாதிப்பு வந்தா என்ன மாதிரி சிகிச்சைகள் கொடுக்கணும், நம்ம பயப்படுற அளவுக்கு இந்த வைரஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மிடம் பேசுவதற்காக தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுரேந்தர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், இந்த HMPV வைரஸ்னா என்ன சார்? HMPV அப்படின்றது ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ். இப்போ எப்படி ஃப்ளூ வைரஸ் இருக்குது, கோவிட் இருக்குது, RSV இருக்குது, அடினோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழாயை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸஸ். அந்த குரூப்பில் இது ஒன் ஆஃப் தி வைரஸஸ். ஸோ இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குது, இந்த குரூப்பில் இருக்குது. அது சீசனலாக வரும். லைக் ஒவ்வொரு வருஷமும் இந்த வின்டர் சீசன் சொல்லுவோம், குளிர்காலத்தில் இல்லை போஸ்ட் ரெயின்ஸ் இந்த வைரஸஸ் ஒரு சர்க்குலேட்டிங் ஆகிட்டு அப்போ நிறைய கேசஸ் நம்ம பார்ப்போம் இந்த குரூப் ஆஃப் வைரஸஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளூ பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், RSV பார்க்குறோம். அதே போல் HMPVயும் ஒன் ஆஃப் தி வைரஸஸ் தாங்க. சார், அப்போ இது ஏற்கனவே இருக்கக்கூடியது தான், நம்ம இந்தியாலேயும் அது இருக்கக்கூடியது தானா? இப்போ சைனாவில் திடீர்னு ஒரு பயமோ ஒரு அச்சமோ வரதுக்கான காரணம் என்ன சார்? ஏற்கனவே இருக்கக்கூடிய வைரஸ் தான். பட் ஒவ்வொரு சீசனில் இந்த நம்பர் ஆஃப் தி வைரஸஸ் மாறும். சில சீசனில் ஃப்ளூ அதிகமாக இருக்கும், சில சீசனில் ஃப்ளூ RSV வைரஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது மாதிரி HMPV 1-2 வைரஸஸ் நம்ம இந்தியாவில் எல்லா சீசன்லேயும் ரொம்ப ரேராக பார்க்கறது உண்டு. பட் சைனாவில் சர்ஜ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க ஊருக்கு யூஸ்வலாக வரதுக்கூடிய ஒரு அதிகமான இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம அஃபீஷியலாக என்ன நமக்கு நிஜமாக தெரியல, இது மீடியா ரிப்போர்ட்ஸுங்க. பட் நம்ம ஊரில் அந்த மாதிரி சர்ஜ் எதுவும் நம்ம பார்க்கல. எல்லா வருஷமும் இருக்கக்கூடிய வைரல் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வின்டர் சீசனில் என்ன இருக்குமோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு இந்தியாவில் நம்ம பயப்படணுமா, அங்கே சைனாவில் வந்துருச்சு அதே மாதிரி நமக்கும் சர்ஜ் வருமா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போதைக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. சார், இப்போ ஒரு கவுண்டிங் சொல்றப்ப, இப்போ கொரோனா ஸ்டார்டிங் அப்போ ஒரு கவுண்டிங் சொன்னாங்க. இப்போ அங்கே மும்பையில் ஒருத்தருக்கு வந்துருச்சு, பெங்களூர்ல ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படி சொன்னாங்க. அப்போ இதே மாதிரி HMP வைரஸ் தற்போது இப்போ பெங்களூர் வந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் பயப்படணுமா இந்த வைரஸ்? இல்லை நார்மலாக நீங்கள் இங்கெல்லாம் இந்த கேசஸ் பார்க்குற கேசஸ் தானே இது? இல்லை, அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொரோனா இந்த வைரஸ் ஒரு புது வகையான வைரஸ். இது வரைக்கும் நம்ம மக்கள் யாரும் பார்த்திராத புது வைரஸ். அப்போ நம்ம யாருக்குமே இம்யூனிட்டி இல்லை. ஸோ ஒரு கேஸ் ஒரு கண்ட்ரியில் வந்தாலும் இன்டர் கண்ட்ரி டிரான்ஸ்மிஷனோ அந்த மாதிரி ஒருத்தர் டு ஒருத்தர் டிரான்ஸ்மிஷன் சிவியாரிட்டி எல்லாமே அதிகமாக இருக்கும். வைரஸ் HMPV அப்படின்றது பலகாலமாக இருக்கிற வைரஸ். பட் யூஸ்வலாக சர்க்குலேஷனில் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு பரிச்சயப்பட்ட வைரஸ் அப்படின்றதுனால ஒருத்தருக்கு பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறது நார்மல் தான். ரொம்ப சர்ஜ் அப்படியே கொரோனா மாதிரி ஒரு வேவ் மாதிரி வரும், அவுட் பிரேக் மாதிரி வரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போதைய சுச்சுவேஷன் இல்லைங்க. அன்லெஸ் அந்த வைரஸ் மியூட்டேட் ஆயிருந்தாலே ஒழிய. பட் அது மாதிரி ரெக்கார்ட்ஸோ அது மாதிரி ரிப்போர்ட்ஸோ எதுவுமே இல்லை இப்போதைக்கு. இப்போ கொரோனா எப்படி நிறைய வகையான உருமாற்றம் அடைஞ்சிச்சோ அந்த மாதிரி இது உருமாற்றம் அடைஞ்சிருக்கலாம், அப்படி இருந்தால் தான் பாதிப்பு இருக்கும் அப்படின்றீங்களா? எப்படி சார்? எல்லா வைரஸ்க்குமே உருமாறதுக்கான தன்மை இருக்கு. அது உருமாறுறது மட்டும் பத்தாது, அது உருமாறுறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் முன்ன விட வித்தியாசமா இருக்கும். சிவியாரிட்டி அதிகமா இருந்தாதான் அது ப்ராப்ளம். அது மாதிரி இப்போதைக்கு நமக்கு எதுவுமே ரிப்போர்ட் ஆகலைங்க. ஸோ நமக்கு இப்போதைக்கு there is no need to panic. அது உருமாறி இருக்குன்னு நமக்கு ரிப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. சார், இப்போ இந்த வைரஸ் எந்த அச்சம் பட தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஏற்கனவே இந்த வைரஸ் நம்மகிட்ட இருக்குன்னா என்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் இதுல இருக்கும்? நார்மலா எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுவோம்? என்ன மாதிரியான பாதிப்புகள் இதுல, அதாவது அறிகுறிகள் இருக்கும் சார்? இந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸ் குரூப்ல எல்லா வைரஸுமே ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் காஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜுரம் வரும், ஃபீவர், பாடி பெயின், உடம்பு வலி வரும். அதுக்கப்புறம் கோல்டு, ரன்னிங் நோஸ் வரலாம், மூக்கில் தண்ணி வரலாம், தொண்டை எரிச்சல், தொண்டை கரகரப்பு, தொண்டையில் வலி, சாப்பிடும்போது விழுங்குறது கஷ்டமாக இருக்கிறது. இல்லை இது நார்மல் மைல்டான சிம்டம்ஸ். இது சில பேருக்கு சிக்காகலாம். இது நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே காமன் ஃபார் ஆல் த வைரஸஸ். ஸோ அது யாருக்கு சிக்காகலாம் பார்த்தீங்கன்னா இம்யூன் சக்தி கம்மியாக இருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க, இல்லை வயது முதிர்ந்தவங்க அபவ் 65 இயர்ஸ், இல்லை சுகர், ப்ரெஷர், ஹார்ட் ஃபெயிலியர், இல்லை கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறவங்க. இவங்களுக்கு எந்த ரெஸ்பிரேட்டரி வைரல் ப்ராப்ளம் வந்தாலும், ஃப்ளூ எடுத்துக்கோங்க, RSV எடுத்துக்கோங்க, இல்லை ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ், எனி வைரஸ் சிவியராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிவியராக போனால் என்ன ஆகலாம்னா நிமோனியான்னு சொல்லுவோம், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது. அப்படி வந்ததுன்னா மூச்சு திணறல் வரும், காஃப் வரும். இன்னும் ஒரு சிம்டம் என்ன வித்தியாசமாக வரலாம்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் வைரஸஸ் ஆல்ரெடி ஆஸ்துமா டெண்டன்சி இருக்கிறவங்க, வீசிங் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு
இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகும்போது ஒரு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக்கலாக ஃபீவர், பாடி பெயின், ஒரு சோர் த்ரோட், தொண்டையில் எரிச்சல் இருக்கிறது, தொண்டை வலி இருக்கிறது, காஃப் இருக்கிறது, மூச்சு வாங்கல் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் டாக்டர்கிட்ட போயிட்டு இது வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாமான்னு டெஸ்ட் பண்ணி அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிறது பெட்டர். பட் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா அவசியமும் இல்லை. ஸோ ஏன்னா ஒவ்வொரு வைரஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் பெருசாக நம்ம மாற போகிறது இல்லை. யார் ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ, ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுதோ, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் டெஸ்ட் பண்ணால் போதும். சார், அப்போ இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைரஸ் குரூப்னாலே இதுதான் சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சார் பாதிப்புகளை ஏற்படுத்தும்? குறிப்பாக நம்ம அச்சப்பட வேண்டிய வகையில் இருக்கணும். ஏன்னா குழந்தைகளை பாதிக்கும், வயசானவர்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைகள் 3 பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அச்சப்பட வேண்டியதாக இருக்குமா? அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன சார்? ஸோ நம்ம ஒன்று அச்சப்பட வேண்டாம், பட் விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஃபீவர், காஃப், கோல்டு இருக்குது, இல்லை ரொம்ப பச்சிலம் குழந்தைகள் சொல்லுவாங்க less than 1 years, அந்த மாதிரி எல்லாம் நிமோனியா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். குழந்தைங்க மூச்சு விட சிரமப்படுறாங்களோ, இல்லை மூச்சு விடும்போது செஸ்ட் வால் ரிட்ராக்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை அவங்களோட கலர் மாறுதான்னு பார்க்கணும். இல்லை வயசானவங்க சப்போஸ் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் குறையுதான்னு பார்க்கணும். அவங்க மூச்சு விட கஷ்டப்படுறாங்களான்னு பார்க்கணும். ஆக்சிஜன் லெவல்ஸ் குறையுதான்னு பார்க்கணும். இல்லை ஃபீவர் ஒரு 4-5 நாளுக்கு மேலே விடவே மாட்டேங்குது, காஃப் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வார்னிங் சிம்டம்ஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம விழிப்புணர்வோட இது எதனால் இருக்கும் அப்படின்னு டாக்டர்கிட்ட அணுகிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணணுமா, அட்மிட் பண்ணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணணுங்க. மற்றபடி ஒரு மைல்டர் சிம்டம்ஸ்க்கு நம்ம ஜென்ரல் சப்போர்ட்டிவ் மெடிகேஷன் எடுத்துட்டாலே போதும். சார், இப்போ ஒரு தொற்று அதிகமாக இருக்கும்போது இன்னொரு தொற்று அதிகமாக ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பாக மருத்துவத்துறையில். இப்போ இன்ஃப்ளூயன்ஸா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ இன்ஃப்ளூயன்ஸாவும் ஒரு வகையான இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்போது இந்த தொற்று அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் பொறுத்த அளவில் 2-3 வைரஸஸ் சேர்ந்து சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கலாம். இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா பார்க்குறோம். அதே சமயம் ஆர்எஸ்வின்னு சொல்லுவோம், ரெஸ்பிரேட்டரி சின்சீஷியல் வைரஸ். யூஸ்வலி குழந்தைங்களை அதிகமாக பாதிக்கும். அந்த வைரஸும் நம்ம பார்க்குறோம். அதுவும் எல்லா வின்டர் சீசன்லேயும் வரக்கூடிய வைரஸ் தான். அலாங் வித் தட் ஹியூமன் மெட்டானியோமா வைரஸ், அதுவும் நம்ம பார்க்குறோம். அன்லெஸ் அந்த வைரஸில் ஒரு உருமாற்றம் இருந்து அதை டாமினேட் பண்ணாலே ஒழிய ஒன்னோட ஒன்று இப்போதைக்கு அதை டாமினேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸா தான் அதிகமாக இருக்குது ஆஸ் யூஷுவல். நீங்கள் இந்த HMPV வைரஸ் இப்போ சமீபத்தில் எதுவும் பார்த்துருக்கீங்களா சார்? கேசஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் ஸ்பெஷலாக இருக்கீங்க? 1-2 பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு பெருசாக ஒரு பாதிப்பெல்லாம் ஒன்றும் அடையலை. இப்போ எல்லாம் நார்மலாக வரக்கூடிய காஃப், கோல்டு மாதிரி எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டாங்க. சார், இப்போ இந்த தொற்றை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்க் போட்டுக்கணும், புது இடத்துக்கு போகக்கூடாது, தனி மனித இடைவெளியை பின்பற்றணும், அந்த மாதிரி எல்லாம் அச்சப்படுற அளவுக்கு இருக்குமா? அச்சப்படுறது இல்லை, அது பேர் விழிப்புணர்வு தான். எந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்னாலும் அது HMPVக்குன்னு கிடையாது. இப்போ இன்ஃப்ளூயன்ஸாவுக்குமே அதே தான் பாதுகாப்பு வழிமுறைகள். ஸோ எல்லாருமே அது விஜிலண்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி யூஸ்வலி ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களுக்கு இது வரும், குழந்தைங்கள்கிட்ட இருந்து அம்மா அப்பாவுக்கு வரும், அம்மா அப்பா இல்லை குழந்தைங்கள்கிட்ட இருந்து தாத்தா பாட்டிக்கு வரும், வயசானவங்களுக்கு வரும். இது மாதிரி தான் ஸ்ப்ரெட் இருக்கும் எந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸ் எடுத்தாலும். அண்ட் குழந்தைங்க ஒன்னோட ஒன்று அவங்க ரொம்ப க்ளோஸாக பழகும் போது, ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஸ்கூலில் விளையாடும் போது ஈஸியாக ஸ்ப்ரெட் வந்துடும். ஸோ அந்த ஸ்ப்ரெட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக மாஸ்க் போடுறது ஒன் ஆஃப் தி ப்ரிவென்டிவ் மெஷர். ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, கை சோப் போட்டு கை கழுவுறது, 20 செகண்ட்ஸ் வாஷ் பண்ணணும். அப்புறம் கையை அனாவசியமாக மூக்கு, வாய் எடுத்து கொண்டு போய் தொடக்கூடாது. வீட்டில் யாராவது சிக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாஸ்க் போட்டு நம்மளும் மாஸ்க் போடணும், அவங்க ரெக்கவர் ஆகிற வரைக்கும். ட்ராவல் பண்ணால் இப்போ க்ளோஸ்டு ஸ்பேசஸில் ட்ரெயின், ஃப்ளைட் ஆர் பஸ் இல்லை கார், ஏசி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தருக்கு சிம்டம்ஸ் இருந்தால் இன்னொருத்தருக்கு ஈஸியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேண்ட் வாஷிங், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க், இது 3 போட்டாலே நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். HMPVக்குன்னு நமக்கு வேக்சின் இன்னும் இல்லை, தடுப்பூசி மாதிரி எதுவும் இல்லை. வெரஸ் ஃப்ளூக்கு இருக்குது. ஸோ ஃப்ளூக்கு தடுப்பூசி எடுக்கிறதுனால ஃப்ளூ வராமல் தடுக்க முடியும். ஸோ HMPV வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இந்த வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும். மாஸ்க்கு, ஹேண்ட் ஹைஜீன், சோஷியல் டிஸ்டன்சிங். சார், இப்போ ஏற்கனவே இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்தவங்கள ஒரு குரூப் ஆஃப் டெஸ்ட் எடுத்தாலே இந்த தொற்றுலாம் இருக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி என்ன சார் குரூப் இருக்குது? அதில் என்னென்ன அதிகமாக நிறைய பாதிப்பு எது வரும் சார்? நான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாரையுமே டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு டெஸ்ட் பண்ணணும்னு அவசியமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிக்காக இருக்காங்க, நிமோனியா மாதிரி பாதிப்பு இருந்தால் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். மற்றபடி நமக்கு அவுட் பேஷண்ட்டாக வரவங்க 2 நாள் ஜோரம் இருக்குது, இருமல் சளி இருக்குன்னு எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணுறது நமக்கு சாத்தியமும் இல்லை. ஏன்னா அது ரிசோர்ஸஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
பட் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரும்போது குரூப் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் குரூப்னு சொல்லுவோம். அதில் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும், கொரோனா இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ் இருக்கும், சில முக்கியமான பாக்டீரியாஸ் கூட இருக்கும். அது நம்ம பிசிஆர் டெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட் மூலமா ஸ்வாப் இந்த மாதிரி த்ரோட்ல இருந்து இல்ல மூக்குல இருந்து ஸ்வாப் எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அந்த ரிப்போர்ட் நமக்கு இமீடியட்டாவே கிடைச்சிரும். சார், இப்போ பொதுவாகவே இந்த வைரஸ்னு இல்லை, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ரொம்ப புகையாகவும் இருக்கு, பனியாகவும் இருக்கு. அதனால வயசானவங்க ரொம்ப சிரமப்படுறத பார்க்க முடியுது. ஆஸ்மா பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, சிஓபிடி பேஷண்ட்டாக இருந்தாலும். இப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி தொற்று வர நேரத்தில் என்ன மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துக்கணும்? நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி மோஸ்ட்லி வயசானவங்க இந்த வின்டர் சீசன்ல ஃப்ளூ சீசன் தான் அதை சொல்லுவோம். யூஸ்வலா ரெஸ்பிரேட்டரி வைரஸஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ், ஃப்ளூ வேக்சின் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. அது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மான்சூனுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ஃப்ளூல இருந்து அட்லீஸ்ட் 40 to 50% ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு ஆயிடும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் தே ஹாவ் டு வியர் மாஸ்க், ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும், க்ரௌடட் பிளேசஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை வெளியில் போனாலும் மாஸ்க் வியர் பண்ணுறது அவங்களுக்கு பெட்டர். இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, பட் இட்ஸ் செல்ஃப் ப்ரிகாஷன். இப்போ ஒரு கூட்டமாக போகிறோம், ஒரு மாலுக்கு போகிறோம், இல்லை வெளியில் தேட்டருக்கு போகிறோம், அங்கே யாருக்கு சிம்டம்ஸ் இருக்கு இல்லைன்னு தெரியல. நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம மாஸ்க், ஈவன் கிளாத் மாஸ்க் போட்டுட்டா கூட நமக்கு இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த பேசிக் ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே பெட்டர். ரொட்டீன் இம்யூனோ சப்ரஷன் இருக்கிறவங்க அவங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நார்மலாக ஃபுட் எடுத்துகிட்டு ஹெல்த்தியாக இருக்கிறது இஸ் ஃபைன். அது மட்டும் போதும். சார், இப்போ இந்த ஹெல்த்தி ஃபுட்னா அதில் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது இந்த நேரத்தில் நல்லது சார்? ஏன்னா சிலர் வந்து இந்த பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், அந்த காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், இந்த உணவு சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் அப்படின்லாம் யோசனையில் இருக்காங்க. அப்போ எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறது நல்லது சார்? ஜென்ரலாகவே நம்ம உணவுன்னு பொறுத்த அளவுக்கு அடிக்வேட் ப்ரோட்டீன் எடுக்கணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். பர்டிகுலர் ஃப்ரூட் இஸ் இம்யூன் பூஸ்டர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் சுகர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரூட்ஸ் எடுக்காமல் மற்ற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எடுக்கலாம், குவாவா எடுக்கலாம், ஆப்பிள் எடுக்கலாம். ஸோ இதிலெல்லாம் நல்ல விட்டமின் சி இருக்குது, அது இம்யூன் பூஸ்டிங்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஃப்ரூட்ஸ் வி கேன் டேக். அதாவது எந்த வகையான தொற்றா இருந்தாலும் அதற்கான தடுப்பு முறைகள் இருக்கு, அதை வழிமுறையா பின்பற்றினா பாதிப்புகள்ல இருந்து தவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சுரேந்தர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த HMPV வைரஸும் ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான், தேவையில்லாத அச்சம் வேண்டாம் என்றும் மருத்துவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் ரகுவரன்.